குட் ஈவினிங் ஆல். இந்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஸ் யூஷுவல். இப்போ இந்த மாதம் முடிஞ்சிருக்கு, செப்டம்பர் மாதம். இப்போ நம்ம அக்டோபர் மாதத்தில் எடுத்து வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வீக்கு. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஈஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி 2 ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கீங்க. இது ரெண்டத்தையும் பார்த்துட்டு நம்ம நேராக நிஃப்டிக்கு போயிடலாம். நிஃப்டி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டது ஹெச்சிஎல் டெக்கு. ஹெச்சிஎல் டெக்கை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரேலிங்கிறது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கே ஒரு 21% வேவ்ங்கிறது இங்கே வந்திருக்கு. அடுத்தது செகண்ட் 21% வேவு. ஸோ இதனுடைய அப்சைடு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி 1983 இந்த மாசத்துல மந்த்லி சார்ட்ல இருக்கக்கூடிய டார்கெட். சப்போஸ் எனி டிக்ளைன் உங்களுக்கு இது வரைக்கும் வரலாம். அது 1462. அது என்ன நடக்குது, கரண்ட் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது நம்ம வீக்லி சார்ட் போகலாம். வீக்லி சார்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டவுன் சைட் ஃபார்மேஷன் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வந்திருக்கு. ஒரு டாப்க்கு மேலே போயிருக்கு. ஆனால் அந்த டாப்க்கு மேலே போகும்போது நல்ல ஒரு வால்யூம்ன்றது வரணும்னு நம்ம பேசுவோம். பட் ஆனால் அந்த வால்யூம்ன்றது இங்கே மிஸ் ஆகுது. சரி, இப்போ இந்த போன வாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லோயர் க்ளோஸ் தான். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 5 வாரம் வந்து டாப்ல இருக்கு. பட் ஆனால் வந்து அந்த டாப்பை மீறி மேலே போக முடியல. ஸோ எப்பவுமே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்கு அப்புறம் மேலே போக முடியலன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கரெக்ஷன்றது ஆல்வேஸ் பாசிபிள். அதுவும் இப்போ இருக்கிற சினாரியோவில் எது வேணாலும் நடக்கலாம். கரெக்ஷன் வந்துட்டு வரணுமா அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணும்போது கரெக்ஷன்றது வரும். ஓகேவா? ஸோ அடுத்த வாரத்தோடைய உங்களுக்கு லோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாட்டமோட லோன்னு பார்த்தோம்னா இதுதான் 1721. நீங்க ஷார்ட் அடிச்சீங்கன்னா இதுதான் ஹை வந்துட்டு 1828, 1829, 29, 1829 வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். 1829 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டீங்கன்னா ஒரு வாட்டி ஷார்ட் அடிக்கலாம். மினிமம் டார்கெட் வந்து இங்க இருக்கு 1648 ஹெச்எல் டெக்கை பொறுத்தளவுல. ஏன்னா லோயர் க்ளோஸ் வந்து வந்திருக்கு. ஆனால் என்ன ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் க்ளோஸ் இருந்தால் மட்டும்தான் புல்லிஷ். அதுவும் ஒரு டாப் வந்து ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன ரெஸ்ட் எடுக்குது, அவ்வளோதான். அப்போ டாப் வந்து கட் ஆச்சுன்னா மேலே போகும், பாட்டமில் கட் ஆச்சுன்னா கீழே வரும். பட் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ட்ரெண்ட் லைனை கட் பண்ணாலே உங்களுக்கு கீழே வந்துடும். ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ இது இறங்குறதுக்கு உண்டான அறிகுறிகள் ஏதாவது டெய்லியில தென்படுதான்னு பார்ப்போம். இப்போ டெய்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ஏபிசிடி ஒரு ட்ரையாங்கல் ஃபார்மேஷன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கு உண்டான ஃபார்மேஷனு நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா ஈஸியாக ட்ரெண்ட் லைன் பண்ண முடியும். ஸோ இங்கே நிஃப்டியை பொறுத்தவரை ஆல்ரெடி கரெக்ஷனில், சாரி ஹெச்எல் டெக்கை பொறுத்தவரை இந்த ட்ரெண்ட் லைன்றது ஆல்ரெடி கரெக்ஷனில் இருக்கு. ஸோ ஒன்றும் இதில் பண்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏபிசி. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணாதவங்களுக்கும் நம்ம வந்து ஷார்ட் அடிக்க வேண்டியதுதான். ஓகே, இந்த எனி ஷார்ட் இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்டாப் லாஸ். நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன், இந்த டாப்க்கு போனேன். 1829 இந்த டாப். இந்த டாப் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சோம்னா 2 ட்ரெண்ட் லைன் இருக்கு. அதுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு ஃபர்தராக மேலே போகும். அதர்வைஸ் இது கீழே தான் வரும். மினிமம் டார்கெட் 1655 இப்போதைக்கு. ஓகே ஓகே, இது எக்ஸல் டெக்கு. அடுத்ததான் வந்து ஈஸ்மை ட்ரிப்பு. ஈஸ்மை ட்ரிப்பு ஆல்ரெடி வந்து 3320. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல போதான்னு செக் பண்ணிக்கோங்க.
கம்பெனி ப்ராஃபிட்ல போகுதுன்னா இதுல உள்ள என்ட்ரு ஆகுங்க. அதர்வைஸ் இதுல என்ட்ரு ஆகாதீங்க. வெயிட் பண்ணுங்க. நிலவரம் சரியில்லை. உலகமே வார்னு வரும்போது யாரும் டூர்லாம் போக மாட்டாங்க. இப்ப அந்த பக்கம் அரப் கண்ட்ரிஸ் பக்கமே யாரும் போக முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டூர் பிஸ்னஸ் பண்ற ஒரு கம்பெனியோட வருமானம்ன்றது கண்டிப்பா கம்மியாக தான் செய்யும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க பொறுத்தவரையில பார்த்தோம்னா உங்களுக்கு டவுன் சைட் டார்கெட் வந்து ₹27.80 இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணா நம்ம வாங்கலாம். அது வரைக்கும் உலகம் வந்து சுபிட்சமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அப்பதான் டூர்லாம். அப்போ வார் எல்லாம் முடிஞ்சாதான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் இது கட் ஆகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.